ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா 3-pin சாக்கெட் 1 சுவிட்ச் பாக்ஸ். ஒரு சுவிட்ச் பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் வெறும் ஒரு 3 சாக்கெட்டு ஒரே ஒரு சுவிட்சை மட்டும் கனெக்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஒரு சுவிட்ச் பாக்ஸில் 3 சாக்கெட் வந்து செட் பண்ணிட்டேன். அதில் ஒரு சுவிட்ச் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ 3 சுவிட்சுமே இந்த சாக்கெட்டு ஒரு சுவிட்சு வந்து இந்த 3 சாக்கெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? எப்படின்றது பார்க்கலாம். இப்போ இந்த இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒயரிங் பண்ணுறோம், ஏதாவது ஒயரிங் வேலை இருக்குது, இல்லை அயன் பாக்ஸ் வேலை இருக்குது அப்படின்ற இடத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு சுவிட்ச் தேவைப்படாது. ஒவ்வொரு சாக்கெட்டுக்கும் ஒவ்வொரு சுவிட்சை ஆன் பண்ணுறது கிடையாது. 3 ப்ளக்கு ஒரு சுவிட்ச் பாக்ஸ் மாதிரி, ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி சின்ன ஜங்ஷன் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த மாதிரி ரெடி பண்ணும்போது இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஓகேங்க, பார்த்தீங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல். ஃபேஸ் நியூட்ரலுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்டேஜ் ஏசி சப்ளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு தெரியும் 50 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? 50 ஃப்ரீக்வன்சி, அலை நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஊருக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 50 ஹெர்ட்ஸ் தான் இருக்குது. யூஎஸ்ஏல பார்த்திங்கன்னா நம்ம 60 ஹெர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு 50 ஹெர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு ஒவ்வொரு மெஷினும் நமக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், ரெட் கலரில் கொடுத்துருக்கேன். நியூட்ரல் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கேன். இப்போ 3 சாக்கெட்டில் மொதல் சாக்கெட், 2வது சாக்கெட், 3வது சாக்கெட், ஒரு சுவிட்சு. எனக்கு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன்னா நியூட்ரலில் ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ இந்த சைடு வந்து ஃபேஸு, இந்த சைடு நியூட்ரல். ஓகேங்களா? ஃபேஸு ஃபேஸு ஃபேஸு. முதல்ல இந்த 3 ஃபேஸ் பின்னில் இந்த ப்ளவு மெல்லேருந்து வரக்கூடிய ஒயரை முதல்ல எடுத்துகிட்டு வந்து எங்கே கொடுக்குறேன்னா சுவிட்ச் கனெக்ஷனுக்கு கொடுத்துட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கு, இந்த சுவிட்ச் வந்து இந்த கண்ட்ரோலில் கொடுத்துட்றேன். அதே மாதிரி இப்போ கீழே ஒரு லைன் இழுத்துட்டு, அதாவது இந்த ப்ளக்லேருந்து வரக்கூடிய சாக்கெட்டோட ஒயரை எடுத்துகிட்டு வந்து இந்த ஒயருக்கு ஜாயின் பண்ணிடுறேன். அதே மாதிரி இதிலேருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ளக்லேருந்து ஜாயின் பண்ணிடுறேன். ஃபேஸ் வந்து இப்போ 3த்துக்கும் கொடுத்தாச்சு. இந்த சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இந்த 3த்துக்குமே சப்ளை வந்துடும். அப்போ நியூட்ரல் எப்படி அப்படின்னு பார்ப்போம். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான். நியூட்ரல் வந்து கீழே இழுத்துட்டு வந்துடுங்க. அதே மாதிரி இங்கேயும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க, இங்கேயும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதை 3த்தையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து நியூட்ரலில் ஜாயின் பண்ணிட்டேன். அதாவது எப்படி சொல்கிறதுனா, இந்த நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இந்த பாயிண்ட்டுக்கு, நியூட்ரல் பாயிண்ட்டுக்கு சேர்த்திருங்க. அதே இந்த நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இந்த நியூட்ரலுக்கு சேர்த்திக்கோங்க. இந்த நியூட்ரல் வந்து டேரெக்டாக சப்ளை நியூட்ரலுக்கு டேரெக்டாக இந்த இதுக்கு கொடுத்தா போதும். இந்த சுவிட்சுக்கு நியூட்ரல் வராதான்னு நீங்கள் கேட்கலாம். சுவிட்சுக்கு எப்போவுமே நியூட்ரல் வராது, ஃபேஸ் மட்டும்தாங்க வரும். ஓகேங்களா? அதனால் நமக்கு நியூட்ரல் தேவையில்லை அந்த இடத்துல. வேறு எதுக்கு நியூட்ரல் அப்படின்னா, எல்இடி லேம்ப்பு, இந்த இண்டிகேட்டர் மாதிரி ஒன்று வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த இது தேவை அப்படின்னா ஒன்று ஆட் பண்ணி அதுக்கு ஃபேஸ் நியூட்ரல் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எர்த்து. இந்த எர்த்து எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம 3-pin ப்ளக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த எர்த்தை நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகேங்களா? வெறும் 2 ஒயர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருங்க. எர்த்து வந்து எதுக்காக அப்படின்னா, நமக்கு எக்ஸ்ட்ரா வரக்கூடிய கரண்ட் வந்து நமக்கு லோடு, நம்ம மிஷின் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் கீழே போயிட்டு கிரவுண்டில் போய் சேர்றதுக்காக அந்த இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 3-pin சாக்கெட்டில் ஒரே ஒரு சுவிட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒரு சுவிட்ச் பாக்ஸுக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சுவிட்ச் பாக்ஸில் 3 சாக்கெட்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபேஸையும் லிங்க் பண்ணிட்டேன். அந்த லிங்க் பண்ண சாக்கெட்டில் இருக்க ஃபேஸ் எல்லாமே கொண்டு வந்து ஒரு சுவிட்சில் மேலே கொடுத்துட்டேன். மேலே இல்லை கீழே எதில் வேணாலும் கொடுங்க. ஓகேங்களா? என்னென்னா சுவிட்சோட டேரெக்ஷன் மாறும். நீங்கள் கீழே கொடுத்தா சுவிட்சோட டேரெக்ஷன் மேலே இருக்கும், மேலே கொடுத்தா சுவிட்சோட டேரெக்ஷன் கீழே இருக்கும். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த வரக்கூடிய சப்ளை வந்து வேறு இடத்துலேருந்து இந்த சுவிட்சோட ஆப்போசிட் எண்டுலேருந்து எடுக்கணும். நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக லிங்க் பண்ணி ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து நியூட்ரலில் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் 3-pin சாக்கெட் ஒரு சுவிட்சோட கனெக்ஷன்ஸ். ஓகே, மறக்காமல் சென்னை ஸ்மைண்ட் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். கமெண்ட்ஸ் பண்ணதுங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ்.